எடுத்து இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பலிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். தெய்வத்தின் குரல் ஒளியை நாம் கேட்டு நாம் வாழ்வாக்கி அவருக்குள் நிலைத்திருப்போம். இந்த நாளிலும் தெய்வத்தின் குரல் ஒளி நாம் கேட்க அதை வாழ்வாக்கி கொள்ள கடந்து வருவோம். Holy Spirit of Jesus. ஆகாய் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தினுடைய பிற்பகுதியை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆகாய் ஆகமத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். இல்லைங்கள், எவ்வளவு அருமையான ஒரு ஆசை. இன்று முதல் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிப்பார்கள். நல்லா தம்பி, நல்லா இரு மகளே. அதே போல பெரியவர்கள் ஆசீர்வதிப்பார். நல்லா இரு. பெற்றோர்களிலும் பெரியவர்களிலும் மேலானவர் தான் நம்முடைய அருமை ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொரு மீதும் கரங்களை வைத்து சொல்லுகிற வார்த்தை, இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆசி வழங்குவேன். என்ன கருத்து இந்த பார்க்கணும் இருக்கு. இந்த கருத்துக்களை நாம் சிந்திக்கிற பொழுது இன்று முதல் என்று பார்க்கிற பொழுது சக்கையு வாழ்க்கையிலே நல்ல பண வசதி இருந்தது தான், ஆனால் நிம்மதி இல்லை. வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை விடுதலையை கொடுக்கிறவர் யாருன்னு தேடித்தான் சக்கை ஓடி போயிட்டார். ஆண்டவர் பார்த்தார், சக்கைவே விரைவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், சொல்றார். அருப்பட்டாருக்கு இன்னைக்கு இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். இல்லைங்களா? இன்று இந்த வீட்டுக்கு முன்பாண்டிருக்கும் என் அன்பானவர்களே, ஆண்டவர் மீட்பின் ஆசீர்வாதத்தை தருவது சாதாரணமான காரியம் அல்ல. மீட்பின் காரியங்களே அவர் ஒருவர் மட்டும்தான் தர முடியும். அந்த மீட்பின் காரியங்களை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை தற்போது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை விட 2 மடங்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் அவருடைய விருப்பம். இப்போ கேட்டு நல்லா இருப்பா, இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது இருக்கு, ஆசீர்வாதத்தினுடைய காரியங்களே வருது. நல்லா இருக்கு. இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுகிற பொழுது என் பிரியமானவர்களே, சக்கரியா சாகமத்தில் கூட 9ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தில் பிற்பகுதி சொல்லப்பட்டிருக்கும். 2 சக்கரியாஸில் 9ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதியை பார்ப்பனால் 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன். பிரைஸ் லார்ட். 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். யார் சொல்றது வார்த்தை? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. என் அன்பானவர்களே, இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிற பொழுது அவர் சொல்லுகிற பாட்டை பார்க்கும். எகிப்திலிருந்து அவங்களை கொண்டு வந்தாங்க. செங்கடல் வழி தடையமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க இஸ்ரேல் மக்கள் எகிப்து மக்கள் எல்லாம் அந்த துரத்திட்டு வந்தாங்க. செங்கல் தடையாக இருந்துச்சு. மோசே வழியாக திறக்கப்பட்டது, செங்கடல் வளர்ந்து போனது. அப்போது
அந்த படை வீரர்கள் எல்லாம் அழிஞ்சு போனார்கள், எகிப்தில் எல்லாம் அழிஞ்சு போனார்கள். அங்கே ஒரு வார்த்தை சொல்வாங்க, இன்று கண்ட அந்த எகிப்தியனை இனி காண மாட்டாய் என்று. 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். இன்று அன்பான சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனுபவித்தீர்களா? எல்லாம் அவுட். அங்கே இஸ்ரேல் மக்கள் சொன்னது போல இன்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இனி அந்த துன்பம் உனக்கு வருவதில்லை, அந்த வேதனை வருவதில்லை, அந்த பிரச்சனை வருவதில்லை என்று. உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று யோவான் 16:20 வாசிக்கிறோம். அப்படியாக நம்மை இன்று முதல் என்று, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா அன்பினால் நிரப்பிடுவேன். ஆண்டவர் தானே நமக்கு இந்த அருமையான வாக்கை கொடுத்திருக்கிறார். மரியாள், அன்னை மரியாள், இதோ உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்கள். அதை அனுபவித்து செயல்பட்டார்கள். அதே போல் இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வாக்கின்படி எனக்கு ஆகவிட்டு என்று ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கிறது. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அனைத்தும் வானத்து மலை போல நிலத்திலே விழுந்து பலன் கொடுப்பது போல எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வாய் ஆசீராய் கடந்து வருவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறை வார்த்தை கேட்டு